குட்டி சரோ. இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்க வந்து கரூர் வந்திருக்கோம். ஸோ கரூர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் இருக்கு, ஒரு ஸ்பெஷலான ஷாப்பிங். அது என்ன அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வீட்டில். அதுக்கான ஒரு சின்ன ஷாப்பிங் தான் அது. அதாவது வீட்ல நம்ம வீட்டில் இல்லை, நம்மளோட சொந்தக்காரவங்க இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்காக அதுவும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாய்ஸ் வந்து கேட்காது. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நானே வந்து பேசுகிற மாதிரி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற விஷயம்லாம் மியூட் பண்ணிவிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா சிவாக்கு தான் போகிறோம். சிவாக்கு போய் ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட போனீங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட கேட்பீங்க. லாஸ்ட்டாக போனது நம்மளுக்காக எடுக்க போனது. இப்போ போகிறது வந்து அதை சொன்ன பார்த்தீங்களா, எடுக்க போகிறது அவங்களுக்காக. யார் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லிட்டுனா அந்த வீடியோவில் அவங்க பார்த்துருவாங்க. அதனால் வந்துட்டு சஸ்பென்ஸ். ஆமாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக தான் வந்து நாங்கள் எடுக்க போயிட்டுருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2-3 வேலை இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு ஒன்று கொண்டு போகிறோம், தண்ணி மோட்ரு. அந்த மோட்ரு வந்துட்டு அம்மாச்சி வீட்டில் கொண்டு வைக்கணும். அம்மாச்சி சமைக்கிறேன்னு இருக்காங்க, அங்கே போகணும். இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். மத்தியானம் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக கரூரில் தான் போக போகுது நினைக்கிறேன். நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகும்னு நான் எங்களுக்கு தெரியல. அலைச்சலே தான். எப்போ வீடு கட்டிட்டு எப்போ உட்காருவோமோன்னு தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து தடங்கலான ஒரு விஷயம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். நாங்கள் வந்து அது உண்மையாலுமே ஒரு இதாக தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஏன்னா அது தடங்கலாகி நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி உட்காந்து அந்த விஷயம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா அது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல, அது இல்லாமல் வந்து டைம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கேட்கல. உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க வீடியோவில். பட் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கணும். ஏன்னா அது வந்து நம்ம பண்ணுறது வந்து எல்லாமே பண்ணி தான் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த விஷயம் எல்லாம். தெரியாமல் உங்ககிட்ட கேட்டேன், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறோம், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏப்பா பைபாஸ் ரவுண்டான வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் அதனால் ஃபஸ்ட்டு சிவாக்கு தான் போகலான்ருக்கு. ஏன்னா ரொம்ப இருட்டாயிரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம போகலாம் வாங்க. தம்பிங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். வண்டியில் வரலாம் தான் பார்த்தோம், ரொம்ப அன்டைமாக ஆயிரும். சரி வேண்டாம், இவர் வந்து நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேஃப்டி வந்து முக்கியம். 2 வீலரில் வந்து போயிட்டு நைட்லலாம் வந்துட்டு இருந்தோம்னா, ஏன்னா நம்ம ஊர் கரூர்லேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்துட்டு காடாக தான் இருக்கும். பகல்லாம் தெரிஞ்சுக்காது, நைட் டைம் அது கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு நாங்கள் கார்லேயே ஒரு அழுத்திட்டு வந்துடும். எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் கரூர். ஏப்பா? ஏன்னா அடிக்கடி வரனால எங்களுக்கு ரொம்ப பக்கமாக போச்சு. டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் திருப்பூர். ஆனால் எங்கள் நாங்கள் அடிக்கடி வர்றது கரூர் தான் ரொம்ப பக்கம். ஆனால் எங்களுக்கு திருப்பூர் தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அழுத்தி பிடிச்சி தான் வந்துட்டோம், அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். சிவாக்கு பின்னாடி இருக்கிற தட்டு செட்டு கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாம். வர வேணாங்கிறா, நான் சாப்பிட்டு பண்ணேன். ப்ளவுஸ் தொலைகிட்டு இருக்கியா? என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண டிஷர்ட் இது சிவா டெக்டைல்ஸில். இங்கே பாருங்கள், இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து எவ்வளோ அழகாக டிஷர்ட் பின் பண்ணி சேலுக்கு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக உங்களுடைய குட்டீஸ் பெரியவங்க யாராக இருந்தாலும் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டவுட் எடுத்துட்டேன் சரோ, ரொம்ப கஷ்டம்.
அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் எடுக்கிறதுக்குள்ள சிவால வீடியோவை எடுக்க முடியலைங்க. பாட்டு போட்டு விட்றாங்க. அப்பா மைக்கும் எடுத்துகிட்டு வரலையா, அதனாலயே நாங்கள் வந்து அதில் எடுக்கவே இல்லை அதிகமாக வீடியோ. அப்பப்போ கிளிப் எடுத்தேன். அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு இது வீடியோ எடுத்திருக்காது. சரவுக்கு தெரியல, அது பார்க்கவே இல்லை. வீடியோ பார்த்ததே தெரியும் அவளுக்கு என்னென்னு. இண்டிபெண்டன்ஸ், அதாவது தேசிய கொடி டிஷர்ட்டு, 3 கலர் டிஷர்ட்டு கரெக்டாக இப்போ எங்கே அப்படின்னா வாட்ச் கடைக்கு வாட்ச் கடைக்கு வாட்ச் ஒன்று வாங்கி அது செயின் கொஞ்சம் சரவ பூ வாங்க போயிட்டா. நாங்கள் கரூர் வந்து அந்த கடைக்கு வருவோம். அந்த பாப்பா ஒரு குட்டி பாப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாப்பா கூட அன்றைக்கி இருந்துச்சு. அந்த பாப்பா வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிச்சோம். அந்த கடையில் தான் நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம். ஜோன் பப்பி சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த குட்டி பாப்பா அப்படின்னு சரவ கரெக்டாக சொல்லிட்டான். இப்போ அந்த கடையில் தான் பூ வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக ஜவஹர் பஜாரில் எந்திரிச்சிச்சு பாருங்க. குறும்பு பிடிச்ச பிள்ளையாட்டு இருக்கும் போது. என்னமோ பேசுகிறேன் கேட்க மாட்டேங்குது, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் அந்த பாப்பாவை பார்த்தல ஞாபகம் இருக்கு. இங்க உட்கார்ந்து குறும்பு அத குறும்பு பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துச்சுல 10 மணி வரைக்கும் இருப்பாங்களாமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு காந்தி கிராமம் வழியாக தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கல, காலியா இருக்கும். பல வருஷமா கிடந்ததுப்பா, ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ரோடெல்லாம் இந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ பாருங்க எங்கே பார்த்தாலும் கடைகள், பிரியாணி கடை. பஸ் பிரியாணி கடையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இங்கே பாருங்க, கரூரில் பஸ் பாடி இருக்கிறனால பஸ் பிரியாணி கடை எல்லாம். நாங்கள் சைக்கிள்லாம் நைட் ஸ்டடி முடிச்சுட்டெல்லாம் போகிறப்ப காலியாக இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ பாருங்க எங்கே பார்த்தாலும் கடைகள் தான். காந்தி கிராமம் டெவலப். சைக்கிளே தான் வருவோம். ஸ்கூலுக்கு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் வரும்? 3 கிலோமீட்டர். சைக்கிளே வந்துட்டு சைக்கிளே போவோம். அப்புறம் வந்துட்டு காந்தி கிராமத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வரும்ல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. காந்தி கிராமத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா, GH, அந்த இடம் ஃபுல்லாகவே சீத்த காடாக தான் இருந்துச்சு. கரூர் மாரியம்மன் நோம்பிக்கு வந்துட்டு நாங்கள் போகையில் அங்கே வீட்டிலேருந்து குடம் எடுத்துகிட்டு அந்த பாதை வழியாக தான் நடந்து போவோம் பசுபதி வளையத்துக்கு. இப்போ எனி டைம் அப்படி இருக்கு. இவர் அங்கே போயிட்டார், பழம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கடைக்கு போயிட்டார். அம்மாச்சி வீட்டுக்கு தான் போகிறேன். இப்போ வேலை முடிஞ்சு நேரம் ஆகி போச்சு. நீ தயவு செஞ்சு ஒரு பழக்கத்தை மாத்துமாமா. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போகாத. எவ்வளோ நேரம் கார் இங்கே பாரு நடு ரோட்லேயே நின்றுட்டு இருக்கு. நான் உட்காந்துருக்கனால கம்முன்னு போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? நானும் அண்ணே சொல்றேன், சின்ன மளிகை கடையா இருந்தாலும் வாங்குன்னு சொல்லி. இந்த டிபார்ட்மெண்ட் போனா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பொருள் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் போகணும். ஏன்னா லேட் ஆகும் பில் போடுறதுக்கு. வாங்க போனது ஒரு ஊறுகாய் பாட்டிலுங்க. நான் கிட்டத்தட்ட கார்ல வந்து ஒரு 20-25 நிமிஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு இவ்வளோ நேரம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கினவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் பில் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம போய் லைனில் நின்று தான் வாங்கிட்டு வரணும். இப்படி போகிற வேகத்தில் ஒரு சின்ன மளிகை கடை இருந்தால் வாங்கினா முடிஞ்சிச்சு. அங்கேயும் அதுதான் விற்க போகிறாங்க. இவர்கிட்ட இந்த பழக்கமே மாறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்த்தா ஓடிடுறது ஒரு பொருளை வாங்குறதுக்கு. அது தெரிஞ்சுக்கோ. ஓகே, சாரி. இனிமேல் வந்து பார்த்து எந்த கடை நம்ம சின்ன கடையாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கிறோம். அதுதான் டக்குன்னு நமக்கு வேலை. ஏன்னா அவசரமாக ஊறுகாய் வாங்கினோம். அதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லேட்டா அந்த ஒண்ணு வந்து ஒரு மளிகை கடையில வாங்கினா முடிஞ்சு. நான் இவர் வந்து திட்டுறேன், நீங்க வந்து சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையான்ட்டு. அது நம்ம இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. காந்தி கிராமத்துல நம்ம கார் இன்னைக்கு நான் உள்ள இருக்கனால கம்முன்னு போச்சு. இல்லைன்னா திட்டி இருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வேலை செய்யணும். எனக்கு கோவம். சாரி. எங்க அம்மாச்சி வீடு வந்துருச்சு. என்னன்னா பொக்குன்னு இருக்கும். ஏன் சொல்லு? எப்படி? ஆமாம், தனியாக இருக்குல்ல. எங்கள் அப்பச்சி இருந்தால் இன்னாரும் இந்த கல்லுக்காட்டிலே இருப்பாங்க. நாங்கள் வந்துட்டா எத்தனை கொஞ்சம் மோட்டர் எடுத்துருவாப்பா.
பாட்டில் ஒரு பாட்டில் எடுக்கிறேன். வெயிட் இல்லையா? கொஞ்சம் தான் வெயிட். டிவி பார்த்து தண்ணி போட்டு அடியில் வச்சிடறேன். அந்த சேர் கடியில் வச்சுட்டாங்க. சேர் கடியில் வச்சிருக்கேன். மோட்ரு போட்டா தண்ணி அப்படியே இந்த தொட்டி தண்ணி சர்ற சர்ன்னு ஏற்றி அந்த பக்கம் ஒரு டேங்க் வச்சுட்டா நம்ம பைப்பு திருவுனா என்ன சங்கிலி போட்டிருக்கிற சும்மா கழுத்து கிடக்குன்னு ஏது அங்கேருந்து ஓட்டம் எங்கே இருக்குது? அங்கேருந்து ஓட்டம் எங்க இருக்குது? அது அதை போட்டுக்கிட்டே இந்த வெயில் ஓனா இல்லை இது கருக்காதா? கத்தா போன போயிட்டு போய் என்னது இது? வெள்ளி செயினா? வெள்ளியும் இல்லைம்மா, வெள்ளியோட மாதிரி சேர்த்துக்கு பித்தளையா? அது இதில் கடையில் விற்கிது இல்லை, அது ஒன்று வாங்கி போட்டேன். நம்ம செடி எப்படி பூ பூக்குதா? ஒரு 5 ஊற்று ஓந்துருச்சு. இந்த பூ ஞாபகம் இருக்குதா? இந்த பூ நான் வச்சிருக்கிறது. என்ன தரும்? பிரியாணி. பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி. எப்படிமா இப்படி கலரா செய்ற? என்னென்ன இருக்குதோ மசாலா எல்லாம் போட்டாச்சு தக்காளி சாப்பாடுக்கு. சும்மா தயிர் இருக்குதா மட்டும் தான் நான் கேட்டேன் வாங்கிட்டு வர்றதுக்கு. தயிரில் போட்டு தயிர் இதாங்க எங்க அம்மாயி. இதான் எங்க அம்மாயி. கடையில் வாங்கிங்க. போண்டாக்கு மாவு இருக்கான்னு கேட்போம், ஆனா போண்டாவே போட்டு வச்சிருவோம். இதான் எங்க அம்மாயி. ஆத்தாவோட அன்போட இதுதான். இப்போ எனக்கு பிடிச்ச தக்காளி பச்சி கடைஞ்சி வச்சிருக்குது. தக்காளி பச்சியா ஏதோ மண் சட்டியில புடலங்காய் குழம்பு. எங்க அம்மாயி பாசம். எங்க அம்மாயி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மாயி தயிர் இருக்கிறதா கேட்ட தயிர் வச்சு போட்டு வச்சிருச்சு. தக்காளி சாப்பாடு செய்யறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சாப்பிடலாம். எங்க அம்மாயி விட நம்ம ஏன்னா நாங்க வந்து பிறந்து வளர்ந்து நாங்க தான். தங்கச்சி இங்கே தான் வந்து ஸ்கூல் போடாமல் படித்தா இங்கே தான் வளர்ந்தா. நாங்கள் வளர்ந்த வீடு நான் பிறந்த திண்ணை அது. அந்த திண்ணை அப்படியே இருக்குது. அந்த திண்ணை மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அப்படியே விட்டாச்சு. அந்த கோலம் போட்டது, அந்த ஃபேன் வந்து எங்கள் மாமா நான் பிறந்தப்போ எனக்கு வந்து வாங்கிட்டு இருந்தது. அந்த ஃபேன் இன்னமும் ரிப்பேர் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபேன் இந்த திண்ணையில தான் நான் பிறந்தேன். அதே ரூமு, அதே கீழே போட்டிருக்காங்கல்ல தளம், அது அப்படியே ஓப்பன் இருக்கு. ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்ட்ரைட்டா இருந்தது. இதை போயிடுச்சு. வட்டல் வந்துருச்சு. அங்க பாருங்க எங்க அம்மா வட்டல் கொண்டு வந்துட்டாங்க. தட்டுங்கள் சாப்பிடலாம். கறி போட்டுருந்தா பிரியாணி தான்ப்பா தோக்கு போயிடும். ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மாயி வந்து தக்காளி சோறு செஞ்சு பள்ளிக்கடும் போவேல ஏனதோட செஞ்சு கொடுக்க எங்கள் அம்மாயி. ஆனால் செம்மையாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அது மஞ்சள் மதியாக இருக்கும். இந்த டைம் என்னமோ கொஞ்சம் செவன் இருக்கும். நல்லா இருக்கணும் பிரியாணி மாதிரி, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பேசுகிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கு. ஆனால் லேட் ஆயிருமே வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வாக் பண்ணிட்டு அப்படியே இருக்கலான்னு இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரு. மணி போய் 10 போகுது. எல்லாரும் வந்து நம்மள தான் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வேலை வெட்டி இருக்குதா இல்லையே நம்மளுக்கு தான் தெரியும். சில பேர் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து கமெண்ட் போடுறாங்க. இந்த இது ஆடி இருக்கும்ல, இந்த லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருந்தால ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கு பாரு கமெண்ட் பாரு. கிழவியோட பையன் மியூசிக் வாசிக்க கிழவி ஆட சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, மியூசிக்னா நீங்கள் வாசிக்கிறீங்க, நான் கிழவியாகவே இருந்துட்டு போகிறேன். அடுத்த பவியாமா, அது வந்து நீங்கள் நினச்சா அதுக்கு நான் உனக்கு பண்ண முடியாது. அப்படியே ஓடியாங்க கிழவி ஆடுறான். அதே ஆள் தான் கமெண்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் போடா வேலை பாருடா,
வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறோம். சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். நீங்கள் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? இது எப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது நம்மளோட வீடியோஸ் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்கள, நீங்கள் உங்களுக்கு வேலை வெட்டி இருக்கா? நீங்கள் வேலை வெட்டி இல்லாதனால தான் நான் ஃபோன் பார்த்துட்டு வீடியோஸ் கீழெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் கீழே வந்து அந்த கமெண்ட் போட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை வெட்டி இருந்தால் நீங்கள் பாருங்களேன். எங்களுக்கு தெரியும் எங்களோட வேலை வெட்டி என்ன அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு தாட்டி விட்டுட்டு அதுகளுக்கு சமைச்சு, வீட்டுக்காருக்கு சமைச்சு, அவங்களுக்கு வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே சமைச்சு கொடுத்து போயிட்டு வரோமா? இல்லை இப்படி பைபாஸ்லேயே தான் போகிறேன். இது பக்கம் டக்குன்னு போயிடலாம். அது வந்து கொஞ்சம் உள்ள சிட்டிக்குள்ள நின்று போகணும். சரி போங்க. சரி போயிட்டாங்க. போயிட்டா டாட்டா. கோயிலுக்கு வர மாதிரி தான் வந்துரு. சரி சரி வரட்டு இல்லை. சரி டாட்டா டாட்டா. முருகா நான் இருக்கு, நீ எனக்கு சொல்லாமல் சொல்கிறியா? வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக ஷாப்பிங் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஷாப்பிங் எதுக்குன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கல்யாணம் ஒன்று வருது. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து எடுக்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ப்ளவுஸ் எல்லாம், அதையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் மோட்டர் கொண்டு வச்சுட்டு அம்மாச்சி கையால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வீடு பால் காய்ச்சிக்கு இன்னும் வந்து எதுவும் ஷாப்பிங் பண்ணல. சும்மா தேவைங்கிறது மட்டும் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இல்லாதது மட்டும் அப்போது பண்ணுறப்ப வந்துட்டு யாருக்கு எடுக்க போகிறோம், எங்கே போய் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். எங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுது உங்கள் கார்த்தி சார். பாய்.